தமிழ்ச்சங்கத்தினுடைய 50 ஆண்டு கால தமிழ்ப்பொழில் இதழில் இடம்பெற்ற தமிழறிஞர்கள் கூடி அரசுக்கு பரிந்துரைத்த தீர்மானங்களாகவே பாரதிதாசன் வாழ்வு, அவர் படைப்பும் பல தமிழ் அமைப்புகளும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்ததை அறிய முடிகிற பொழுது, பலருக்கும் தமிழ்நாட்டில் தமிழர் வரலாறை பற்றிய போக்கை அப்பாத்துரையார் போன்றவர்களும், சதாசிவ பண்டரத்தார் போன்றவர்களும், ராசமாணிக்கனார் போன்றவர்களும் தமிழக வரலாற்றை எழுதி வழங்கிய காலத்தில் இவர்களுக்கு வேறு வேலையே கிடையாது, உலகத்தில் தோன்றிய முதல் குரங்கு எது என்று கவலைப்படுவார்கள் என்று முற்போக்கை பேசுவதாக நினைத்து பலர் இந்த அரிய ஆய்வு உண்மையை எதிராகவே பேசி வந்தார்கள். இந்த எதிர்பேச்சிற்கு எச்சரிக்கை கொடுக்கும் முகத்தான் உரிய சான்றுகளை வழங்கி அந்த தவறான விமர்சனத்திற்கான சான்றுகள் தமிழ்நிலத்தில் தோன்றிவிட்டன என்ற தொல்லியல் சான்றுகளை எடுத்து தமிழக முதல்வர் சென்ற வாரத்தில் 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரும்பு கால பண்பாடு, அது வடபுலத்தில் நிகழ்ந்த சிந்துவெளி பண்பாடு, அந்த பண்பாடும் தமிழர் பண்பாடு, எனவே இந்தியா முழுமையும் விளங்கியது தமிழர் பண்பாடு என்கின்ற உயர்ந்த கருதுகோளை முடிவை பன்னாட்டு அறிஞர்களை சென்னைக்கு வரவழைத்து அந்த அரசு அருங்காட்சியக அரங்கிலேயே இந்த அறிவிப்பை செய்தார்கள். அந்த அறிவிப்புக்கு அரணாக தமிழ்நாட்டில் நிகழ்வுற்ற அகழ்வாய்வுகளில் மயிலாடுதுறைக்கு அருகில் செம்பியன்கண்டியூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் ஒரு அகழ்வாய்வு நடந்தது 2008. நானும் சென்றிருந்தேன். அதில் ஒரு ஆசிரியர் வீட்டு புழக்கடையில் ஒரு வாழைக்கன்றை புதைக்க ஒரு 2 அடி தோண்டினார். அதிலிருந்து ஒரு கற்கோடரி கிடைத்தது. அந்த கற்கோடரியில் எழுத்து இருந்தது. உடனே அவர் தொல்லியல் துறைக்கு சொன்னார். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை, என்னுடைய ஆடுதுறையைச் சேர்ந்த ஸ்ரீதர் அவர்கள் அதனுடைய ஆணையராக இருந்ததனால் மயிலாடுதுறைக்கு தொல்லியல் அறிஞர்களோடு சென்று அதை ஆய்வு மேற்கொண்டார். பிறகு தொல்லியல் எழுத்து ஆய்வாளர் ஐராவத மகாதேவன் அவர்கள் உடன் சென்று அந்த எழுத்துக்களை படித்தார். படித்ததற்கு பிறகு உலக வரலாற்றில் ஒரு புதுமை இருப்பதாக அவர் அறிவித்தார். அந்த அறிவிப்பு கல்வெட்டு சிறப்பிதழாகவே தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறையினரால் 2009 அந்த ஒரு கற்கோடரி என்ற ஒரு அடி நீட்டு கருங்கல்லிற்காகவே ஒரு 50 பக்கத்திலான ஆய்வுகள் அந்த இதழில் வெளிவந்திருக்கிறது. 2008 அதே மயிலாடுதுறைக்கு அருகில் செம்பியன்கண்டியூரில் இந்த கற்கோடரி கிடைக்கிறது. கற்கோடரியின் எழுத்தில் இருப்பது முருகு என்கின்ற ஆண்பால் பெயர் சொல். இதைத்தான் தெரிவிக்க முருகன் அல்லது அழகு என்ற நூலில் இந்த சான்று கிடைக்காமலேயே தமிழனின் இயற்கை வழிபட்ட குறியீடாக முருகு என்ற அழகு சொல் வந்தது என்று ஆராய்கிறார். இதற்கு கூடுதல் சான்றாக செம்பியன்கண்டியூருக்கு அருகில் முருகமங்கலம் என்ற ஒரு பேரூரும் இன்றளவும் வழக்கத்தில் இருக்கிறது. ஆக உலக வரலாற்றை வகுத்தவர்கள் மார்டினர் வீலராக இருந்தாலும் சரி, ஜெர்சான் மார்ஷலாக இருந்தாலும் சரி, எம்ஆர் பனர்ஜியாக இருந்தாலும் சரி, ரொமீலா தாப்பராக இருந்தாலும் சரி, தென்னாட்டை பற்றி வெளிநாட்டு குறிப்புகளை தந்த பெரிப்ளூஸ், பிளைனி, தாலமி போன்றவர்களாக இருந்தாலும் வரலாற்று வரைவியல் என்பது, ஹிஸ்டியோகிராஃபி என்பது எழுத்து மூலம் சான்றக்கூடிய காலம் வரலாற்று காலம் என்றும், எழுத்து மூலம் சான்றாத காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்றும் பிரித்தார்கள். இதுவே உலக வரலாறு வகைப்படுத்தப்பட்ட பன்னாட்டு முடிவு. ஆனால் இந்த முடிவு செம்பியன்கண்டியூர் கற்கோடரியில் கீழறையின் மட்பாண்டையின் பட்டி பகுதியில் கிடைத்திருக்கும் தமிழ் எழுத்துகள் தமிழன் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே எழுத்தறிவு பெற்றுவிட்டான் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இதை மாணவர்கள் கவனிக்க வேண்டும். உங்களால் இதை தேடி பார்க்க முடியாது. இந்த சூழ்நிலையில்தான் வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன்
ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அண்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் என்ற கேள்வியை கேட்கும் பேராசிரியர் சுப்பிரமணியன், எழுத்து மூலமாக வருகின்ற காலம் வரலாற்று காலம். அப்படியானால் உலக வரலாற்றில் மெசபடோமியா, பாபிலோனியா, நைல் நதி, கிரேக் போன்ற நாடுகளில், சீனம் போன்ற நாடுகளில் கிடைத்திருக்கின்ற சான்றுகள் முருகு என்கின்ற கற்கோடரி எழுத்திற்கும் பல நூற்றாண்டுக்கும் பிற்பட்ட எழுத்து வடிவங்கள். இதை நீங்கள் தெளிவாகவே அந்த இதழில் நீங்கள் படிக்கலாம். 10க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் தங்கள் கோணத்தை சொன்னாலும் முடிவு வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே தமிழன் எழுத்தறிவை கருங்கல்லில் செதுக்கி பார்த்திருக்கிறார் என்று அந்த சான்று காட்டுகிறது. இதே சான்றைத்தான் நீங்களும் கீழடியில் சென்று பார்வையிட்டதாக உங்கள் பேராசிரியர்கள் சொன்னார்கள். அந்த தொடக்க ஆய்வின் பொழுதே நான் சென்றிருந்தேன். அந்த ஒரு பானை ஓட்டில் குவிரன் என்ற ஒரு சொல் காணப்படுகிறது. அதேபோல் ஆதன் என்கின்ற ஒரு சொல் காணப்படுகிறது. இந்த ஆதன், குவிரன் என்ற சொல்லெல்லாம் தொல்காப்பியர் காலத்திலேயே புழக்கத்திற்கு வந்து விட்டது. ஆதன் என்ற சொல் பிற்காலத்தில் ஆதவரை குறித்தது, ஞாயிற்றை குறித்தது. ஆ என்பது பசுவை குறித்தது. ஆ என்பது ஆணிரை கூட்டத்தை கொடுக்கக்கூடிய ஆணிரை மீட்பை குறித்தது. இதையெல்லாம் பாவேந்தர் உணர்ந்துதான் தமிழ் எழுத்தொழிகள் பறவை விலங்கினங்கள் தோன்றிய காலத்தில் அவை ஒலித்த குரல்தான் தமிழின் வரிவடிவம் என்று சொன்னார். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை உன் சீரியலமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே என்கிறார். இதைத்தான் தமிழ் மொழி வரலாற்றில் பரிதிமார் கலைஞர் ஒரு 50 பக்கத்திலான விவாதத்தில் உலக உயர்தனி செம்மொழி பற்றிய வரையறையில் 5 உண்மைகளை சொல்லுகிறார். ஒன்று, அந்த மொழி தொல்லியல் சான்றுகளில் இடம்பெற்றிருக்க வேண்டும், ஆர்கியாலஜிக்கல் ஆன்டிகுவிட்டீஸ். அதைத்தான் நான் இப்பொழுது சொன்னேன். கீழடி மட்பானையும் கொடுமணல் மட்பானையும் செம்பியன் கண்டியோர் கற்கோடரையும் இன்னும் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து வரும் 100க்கும் மேற்பட்ட அகழ்வாராய்ச்சி முடிவுகளும் பூம்புகார் கடலடி அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட எழுத்து குறியீடுகளும் கிமு 15,000 என்று நான் சொல்லவில்லை. ஐயனார் இதனார் கல் தோன்றி மண் தோன்றா காலம் என்று அதையும் நீங்கள் கேட்க வேண்டாம். வில்லியம் பெண்டிங் ஹாங்காங் என்கின்ற ஜப்பானிய அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி அறிஞர் பட்டினப்பாலை எழுதப்பட்ட பூம்புகார், இன்றைய பூம்புகார் நிலத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் கிழக்கே 7 மீட்டர் ஆழத்தில் லாட வடிவிலான நகரத்தோடு நகர நாகரிகத்தோடு காணப்படுகிறது என்றும், அங்கு சிறிய கப்பல்கள் மூழ்கி கிடக்கிறது என்றும், அதில் ஈயக்கட்டிகள் ஏற்றி வந்து ஈயக்கட்டிகளோடு மூழ்கி கிடக்கின்றன என்றும், மணிமேகலை காலத்தில் நிகழ்ந்த பூம்புகார் புத்த வழிபாட்டிற்குரிய மைத்ரேயர் சிற்பம் 50 நாள் ஆகி அந்த சிற்பம் கிடைத்திருக்கிறது என்றும், அவற்றை கொண்டு வந்து தமிழ் குடிமகன் தமிழ் பண்பாட்டு அமைச்சராக இருந்த பொழுது பூம்புகார் நகரில் ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி ஒரு அருங்காட்சியகத்தை கட்டி இந்த கடலடி அகழ்வாய்வு கருவிகளை அனைத்தும் காட்சிப்படுத்தி இருக்கிறார். இந்த அகழ்வாய்வு முடிவுகள் தான் பாரதிதாசன் சொல்லுகிறார், காக்கை கா என்று தன்னை காப்பாற்ற சொல்லும் கா கா கா. இது வடவாரியம் தோன்றிய பொழுது அங்கு உள்ள காக்கையும் இப்படித்தான் கத்தியது. லத்தீனில் இருந்து பிறந்த ஆங்கிலமும் நாட்டிலும் கொண்டு போய் இந்த காக்கையை விட்டால் அங்கும் அது கா கா கா, என்னை காப்பாற்று பூங்கா என்ற தமிழ் சொல்லைத்தான் சொல்லும், பார்க் என்று சொல்லாது. ஆக காக்கை கரைந்த காலத்தை வரையறை செய்ய முடியுமா என்று அது கூவியது என்று சொல்ல முடியுமா? எனவேதான் பாரதிதாசனின் தலைவரில் ஒருவரான பாரதியார், இவள் என்று பிறந்தவள் என்று அறியா இயல்பினள் எங்கள் தாய், தமிழ் சொற்கள் இந்த நூற்றாண்டில் தோன்றியது என்று வரையறுத்து சொல்ல முடியாது. காரணம், பாரதி காசியில் வடமொழி கற்றவர். எனவேதான் யாமறிந்த மொழிகளிலே என்று
தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற குரலை முன்வைத்தார். அதை வடவாரியர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பாரதியின் இதர செய்திகளை எடுத்துக்கொண்டு காசியில் அவர் சிலை நிறுவி அதற்கான வடமொழி ஆதிக்கத்தை முன்னெடுக்கிறார்கள். கருமுகில்தான் கடமடா என்று நோக்கி தன் கடமையை சொல்லும் வாக்கிய வகை அக்கா என்று அழைத்தால் வஞ்சத்து பூனை ஞாம் ஞாம் எங்கும். இந்த பூனை ஒழிக்குதில்ல ஞாம் ஞாம்னு, அதில் தான் நாம் என்கின்ற சொல் வந்ததாக பாரதிதாசன் சொல்லுகிறார். நமக்கு நாம் என்கின்ற பன்மை சொல்லை கொடுத்தது இன்றைக்கும் வாழ்கின்ற பூனை. அந்த பூனையை தூக்கி கொண்டு போய் இந்தி மாநிலத்தில் விட்டால் அது என்ன பில்லி பில்லி என்ற கத்தும். பில்லி என்றால் பூனை. இந்த காலுக்கு வண்ணம் தீட்டுற டப்பாவுக்கு மேலே போட்டிருப்பான் பில்லின்னு, அது பில்லின்னா பூனை. அந்த பூனையை இங்கே வந்து கூட்டாலும் ஞாம் ஞாம் தான் கத்தும். பிராமணர் வீட்டில் வாழற அக்காலத்தில் வாழற பூனையும் ஞாம் 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 தான் சொல்லுது, பில்லி பில்லின்னு சொல்லலை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காக்கின்றோம் என கழுதை அதை ஏ என்று பழிச்சோம். இந்த ஏகாரம் தமிழ் நெட்டெழுத்து ஏகாரம் தான் ஆசிரியப்பாவின் ஈற்று சொல். புறநானூறு அகநானூறு போன்ற அகவற்பா ஏ என்று தான் முடியும். இதை தமிழ் யாப்பியலில் சிதம்பரம் செட்டியார் முதல் ஆய்வை உலகிற்கு அறிவித்தார். கூயனவே வையத்தின் பேர் உரைத்து குயில் கூவும். இப்போ குயில் கூவுது, எல்லாரும் கேட்குறீங்க. அது கூங்கும். இந்த கூவண்ணா என்கின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருள் உலகம். தமிழில் ஓரெழுத்து கூட ஒரு சொல்லை பெறும், அது பொருளை தரும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியர். எனவே கூவண்ணா என்கின்ற சொல் தமிழர்கள் அதை வரி வடிவமாக்கி உலகத்தின் பெயராக ஏற்றுக்கொண்டார்கள். கூவல் என்றால் தோண்டக்கூடிய கிணற்றுக்கும் பின்னாலே பயன்படுத்தி கொண்டார்கள். அதே போலத்தான் நாவினிக்க நாய் வாழ்வாள் என்று கத்தும். நான் குறைஞ்சதில்ல, நம்மூர் நாயை சொல்கிறேன். இந்த வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கிற நாயை சொல்லலை. அது கத்தவே தெரியாது. ஜெர்சி பசுக்கும் கத்தவே தெரியாது. அது வாழ்வாள் என்ற கத்துகின்ற அந்த ஒளிதான் வாழ்க என்னும் செயன் கிளவி. நாய் என்று பிறந்தது என்று தெரியுமா? நமக்கு பின்னாடியது, நமக்கு முற்பட்டது. அதே போல் ஆவும் கன்றும் அம்மா என்று கத்துகின்றன. பசுவும் கன்றும் அம்மா என்று அழைக்கிறது. அந்த பசுவின் கன்றை ஓட்டி கொண்டு போய் வேற்று மொழி பேசக்கூடிய நாட்டில் ஏற்றி கொண்டு இறக்கினால் மம்மி டாடி என்ற கத்தும், அம்மா என்றுதான் கத்தும். எனவே கோ என்ற ஒரு சொல்லை சேவல் கூவுவதாக காட்டுகிறார். பழைய சேவலை நம்ம அதிகாலையில் முதல் கோழி கூவுறதுன்னு விவசாய கூலிகள் சொல்லுவாங்க. நாங்கள் ஏற ஓட்டிக்கிட்டு போவோம். அந்த கூவும் பாட்டுக்கும் கொக்கா கோவங்கும், அல்ல கழுத்தை நீட்டி கூவும். அந்த கோவண்ணா தான் தமிழில் கோ என்கின்ற அரசனை குறித்தது, பின்னாலே கோயிலை குறித்தது. இளங்கோவடிகள் வடக்குரை காதையில் அரசு உரை கோயில் அணியார் நெகிழம் கரையாமல் வாங்கிய கல்வனாம் என்று குறைகடல் மக்கள் கொலை குறித்தனர். பாண்டிய நெடுஞ்செழியனுடைய கோயில் என்கின்ற அரண்மனையில் 6000 தன் கணவனை கொன்றதாக முறை சொல்லி ஒரு பெண் வந்திருக்கிறாள். அரசு உரை கோயில் அணியார் நெகிழம் கரையாமல் வாங்கிய கல்வனாம் என்று கோவலனை கொலை குறித்தனரே என்று இளங்கோவடிகள் பதிவு செய்ய அந்த கோவண்ணா என்கின்ற எழுத்தை தமிழன் சேவலில் இருந்து பெற்றான். அந்த சேவல் இன்றும் கூவுகிறது, கொக்கரக்கோ என்றே கூவுகிறது. ஜெர்சி கோழி, ஒயிட்லகான் கோழி அப்போ கத்தாது, அவை இனச்சேர்க்கை உள்ளவை. எனவே இவையெல்லாம் இயற்கை தரும் மொழி தமிழிலன்றி வேறு உலகத்தில் உண்டோ என்று பாரதிதாசன் கேட்கிறார். இந்த கேள்விக்கு பிறமொழி வாணர்கள் வடமொழியில் இருந்து தொல்காப்பியம் பிறந்தது. அவர் திரும்ப துர்மாக்கி பிறகுதான் தொல்காப்பியரானார். எல்லாம் வடமொழியிலிருந்து தான் வந்தது. 50 வேளிரும் தாய்மொழி சமஸ்கிருதம் தெலுங்கு. இங்கு குறுநில மன்னர்களே கிடையாது என ராராயங்கார் மூராயவங்கார்
ஆராய்ச்சி தொகுதிகள். இந்த வரலாற்று முடிவுகளை உடைத்தறிந்த மாபெரும் மன்றமே கரந்தை தமிழ் பெருமன்றம். இந்த ஆதரவுகளில் தான் பாரதிதாசன் அனைத்துக்கும் சென்ற நேரத்தில் இங்கு தமிழ்ச்சங்கம் தொடங்குகிற பொழுது பாவேந்தர் 1954 59 இதர நாட்களிலும் இந்த பகுதிக்கு வருகிறார். அதில் மதுரை தமிழ்ச்சங்க பணியை அவர் பாராட்டி, இனியுமோர் தமிழ்ச்சங்கம் காண்பேன் இருந்த முதலிடை கடை சங்கம் போலவே என சொன்ன பாண்டித்துறை தோன் சொல்லை புலவர் வகுப்பு 3 படைத்தார் என்று 1911 தொடங்கிய மதுரை தமிழ்ச்சங்கத்தில் புலவர் வகுப்பை தொடங்கி பாண்டியன் புத்தகசாலை செந்தமிழ் இதழ் தொடக்கத்தை தொடங்குகிறார். இந்த 1901 தொடங்கியதுதான் 11 அதே பாண்டித்துறை தேவர் தஞ்சை வந்து கரந்தை அன்பர்களுடன் கூடி 1911 கரந்தை தமிழ் சங்கத்தையும் தொடங்குகிறார். இந்த குறியீட்டில் இருந்துதான் தமிழ் பொழி இதழும் வருகிறது. தமிழ் மரபில் காதல் அன்பினுடைய எல்லையை கேட்டால் அது கிமு கிபி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது வானுடைய எல்லையை காட்டிலும் விரிந்தது, கடலின் ஆழத்தை காட்டிலும் பெரியது என்று குறுந்தொகை சொல்லும் அனைவரும் அறிவீர்கள். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவின்றே சாரல் என்று சொல்வார்கள். ஆனால் உமாமகேஸ்வரனார் இந்த பணியை செய்ததனால், பாவேந்தர் குறுந்தொகையை ஆழ கற்றவர் என்பதனால், அந்த தேர்வில் அவர் மாநில முதல்வராக வந்தவர் என்பதனால், தமிழர்களை பதிவு செய்கிற பொழுது அவர் எண்ணற்ற தமிழறிஞர்களை தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் தமிழவேளை செய்கிற பொழுது வானவிரிவை காணும் போதெல்லாம் உமாமகேஸ்வரன் புகழ் என் நினைவில் வரும். கற்றவர் தமிழர் எனுமோர் உயர்நிலை ஒரு நாள் ஒரு நொடி தன் உற்றார் உறவிற்காக உழைக்கவில்லை. அவர் துணைவியார் இறந்தும் மறுமணம் புரியாது துறவியாகவே இருந்து தமிழ்ச்சங்கத்தை வளர்த்தார். கற்றவர் தமிழர் எனுமோர் உயர்நிலை காண வேண்டி இல்லம் துறந்து முற்றும் காலத்தை தமிழ் தாண்டாக்கினோன் வாழ்க தமிழ் முனிவன் திருப்பெயர் வான விரிவில் காணும் போதெல்லாம் உமாமகேசன் புகழ் உயரும் என்று தன் நெடிய பாடலை இந்த அரங்கிலே அவர் சொல்லி சென்றிருக்கிறார். மறக்குமா வையம் தமிழன் மனப்பாங்கு வளர்த்த அறத்தையும் அறிவையும் சிறப்பதெல்லாம் தமிழால் சிறக்க வேண்டும், தீர்வதென்றால் தமிழ் மறந்து தீர்தல் வேண்டும். இதுதான் இந்த கருத்தரங்கத்தின் மையப்பொருள். பாரதிதாசன் விரும்பிய அறம் சார்ந்த அறிவியல். உங்கள் காலில் மொழியின் வல்லாண்மை சுற்றுகிறது, உங்கள் காலில் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் கர்நாடக பாம்பு போல் குதிகாலை சுற்றி நிற்கிறது. ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு நெடுஞ்செழியன் பாம்பே சென்று விடு சென்று விடு சென்று விடு நான் பாம்பே என்று அடித்தால் போகுமா? சொன்னால் போகுமா? அந்த காலில் சுற்றி இருக்கும் வடவாரி எதிர்ப்பை, இந்தி சமஸ்கிருத திணிப்பை 20 பேர் உயிர் தியாகம் செய்தான். அண்மையில் இருக்கக்கூடிய கீழப்படு ஒரு சின்னசாமி தீக்கிரையானான் திருச்சியில். அதுவே ஜனவரி 25 மொழிப்போர் நாளாக அண்ணா அறிவித்தார். அறிவித்தும் இன்றைக்கு 9வது மொழிப்போர் தொடர வேண்டியிருக்கிறது. மத்திய அரசே எங்களை மீண்டும் மொழிப்போருக்கு ஆளாக்கி விடாதீர்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் முந்தா நாள் அறிவிப்பு கொடுக்கிறார். முதல்வர் அவர்களே, உங்களுக்கான அறிவிப்பை வரவேற்கிறேன். குயிலில் அவர் தமிழை பார்த்தார், அது கூவெனவே உரைக்கின்ற உலகத்தை பார்த்தார். உலகப்பன் பாட்டையும் பாடினார். மானிட சமுத்திரம் நான் என்று கூ, விசால பார்வையால் விழுந்து உன் மக்களை என்று எழுதினார். உலக பார்வையை முன்வைத்தார். உலக தேசிய இனத்தின் விடுதலை காரணமாக உலக தேசிய இனத்தின் ஒற்றுமையின் வாழ வேண்டும் என்று ஜாரின் கொடுமையை கண்டித்தார். பல சர்வதேச விடுதலை நாடுகளை வரவேற்று ஒரு உலக பார்வையில் பாரதிதாசன் இறுதி கட்டத்தில் வந்தார். அந்த வருகையின் போக்குதான் இன்றைக்கு தேவை என்பதை எங்களுடைய கரந்தை தமிழ்ச்சங்க செயலாளர் என்னையா இருக்கு, எல்லாம் தமிழ்ச்சங்கத்தில் நடந்திருக்கு, என்ன ஆகுது, ஒன்றும் ஆக மாட்டேங்குது என்று 2 கையை
பொறுப்பேற்ற காலத்திலிருந்தே அவர் விரித்து வருகிறார். அதுக்கு முடிவு என்ன? பாரதிதாசனே சொல்றார். இப்ப செப்பேடு பாதுகாத்தது கரந்தை தமிழ்ச்சங்கம். இதோடு நிறைவு செய்கிறேன். இது மாணவர்களோடும் தொடர்புடையது. அது முதலாம் ராஜேந்திர சோழனின் செப்பேடு. அது இங்கு பராமரிக்கப்பட்டது. அது மாணவர்களுக்கு அதில் உள்ள கல்வெட்டு வரிகள், பாடத்திட்டத்தில் கல்வெட்டு என்று ஒரு பாடம் இருந்ததனால் இங்கு அது பயிற்றுவிக்கப்பட்டது. இருக்கின்ற வரையில் நானும் எடுத்து பயிற்சித்தேன். பிறகு அரசிடம் அது ஒப்படைக்கப்பட்டது. அந்த கல்வெட்டு பெருமைக்குரியது என்று பலரும் நினைக்கிறார்கள். இங்குதான் நாம் பாரதிதாசனையும் தமிழவைகளையும் தமிழ்ச்சங்கத்தின் குறிக்கோளையும் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜேந்திரன் பெருமைக்குரியவர். தெற்காசிய மண்டலத்தையே கட்டி ஆண்டவர். கிபி 850 தஞ்சையை புலிக்கொடி ஏற்றிய முதலாம் விஜயாலய சோழனில் இருந்து 1279 மூன்றாம் ராஜேந்திரன் காலம் வரையில், மாரவர்மன் சுந்தரபாண்டியன் படையெடுத்தது வரையில் 431 ஆண்டு காலம் தெற்காசிய மண்டலத்தில் 21க்கும் மேற்பட்ட நாடுகளில் என் புலிக்கொடியே பறந்தது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 100 ஆண்டு அல்ல, 200 ஆண்டு அல்ல, 431 ஆண்டு காலம். இது புனைந்துரை அல்ல, வரலாற்றின் வெளிச்சம். வரையப்பட்ட கல்வெட்டுகள், செப்பேடுகள். இந்த தகவல் அனைத்தும் ராஜேந்திரன் காலம் வரையில் கரந்தை செப்பேட்டில் பதிவாகியிருக்கிறது. 57 செப்பேடுகளில் 20 செப்பேடு வடமொழியில் அமைந்திருக்கிறது. ஆனால் ராஜேந்திர சோழன் தமிழுக்கு ஆதரவானவனா? ராஜராஜன் தமிழுக்கு ஆதரவானவரா? வடமொழிக்கு ஆதரவானவர். இதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய கோயில் பொன்னியின் செல்வன் புனைகதை எடுத்து படமாக்கி இருக்கிறார்கள். வரலாற்றை திரித்திருக்கிறார் கல்கி. பாரதியை கூட கவிஞன் அல்ல என்று சொன்னவர் கல்கி. அவர் எழுதிய பொன்னியின் செல்வனை தமிழர்கள் பல ஆயிரம் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். வரலாற்று திரிவு. பெரிய கோயிலில் 104 கல்வெட்டுகள் இருக்கின்றன. நான் என்னுடைய மாணவர்களுக்கு அந்த காலத்தில் அதை படியெடுத்து நடத்தி இருக்கிறேன். நாளைக்கு வேண்டுமானால் படித்து காட்டுகிறேன். ராஜராஜன் கல்வெட்டை எப்படி தொடங்குகிறார்? ஸ்ரீ மௌலோபலாலிதம் ஸ்ரீ ராஜகேசரி வர்மனாக என்ற வடமொழி சொல்லை போட்டுவிட்டுதான் அடுத்தாற்போல் திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மடங்கொல என்று கல்வெட்டில் தமிழில் வருகிறது. கல்வெட்டு தொடர்ச்சின் மங்கள வாசகம் சமஸ்கிருதம். இது ராஜராஜனுக்கே அந்த நிர்பந்தம் இருந்தது என்று சொன்னால், அப்ப வடவாரியருடைய செல்வாக்கு சோழ ஆட்சி காலத்தில், பிற்கால பல்லவர் காலத்தில், பிற்கால பாண்டியர் காலத்தில் கோலோச்சின சில வேளைகள் நடந்தது. என்ன வரலாற்று கொடுமை! ராஜேந்திரன் படையெடுத்த 21 கடல் கடந்த நாடுகளும் கங்கை வரையிலுமான யுத்தத்தில் மடிந்தவர்கள் ஒரு பிராமணர் அல்ல, ஒரு பிறமொழியினர் அல்ல, அனைத்தும் தமிழ் வீரர்கள். வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தை என்று தொல்காப்பிய புறத்திணையில் சொல்கிறது. அந்த கரந்தை திணையில் இருந்து எதிரியை மீட்க எதிர்த்து போரிட்ட கப்பற் போர் கண்ட பாரம்பரியம் தமிழரின் பாரம்பரியம். எனவேதான் 21 நாடுகளை காலாட்படை கொண்டும், கப்பற்படை கொண்டும், யானைப்படை கொண்டும், தேர்ப்படை கொண்டும், கடுஞ்சினத்த கொள்களிலும் கதற்பரிய கலிமாவும் நெடுங்குடிய நிமிர்கையிலும் தானை மரவரும் ஒருங்குடன் போரிட்டதனால் 431 ஆண்டு காலம் தமிழரின் ஆட்சி சோழரின் வடமொழி ஆதிக்கத்தோடுதான் நிலை பெற்றது. இதை கரந்தை செப்பேடு 20 செப்பேடுகளில் வடமொழி ஸ்லோகங்களிலேயே இவர்களுடைய பெயர் பதியப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன வருகிறது? அடுத்த 30 செப்பேடுகளில் 51 சோழ நாட்டு காவிரி டெல்டா நஞ்சை நிலங்கள், 13,130 வேலி நிலங்கள், 1080 வடமொழி பிராமண பட்டர்களுக்கு உழுதவனையே கேட்காமல், காடு கடுத்து நேடாக்கிய விவசாயியை கேட்காமல், தஞ்சை அரண்மனையில் 50 குழுவின் எண்பேராயத்தையும் கூட்டி எத்தனை நிலங்களையும் இந்த பிராமணர்களுக்கு அரசு வரி நீக்கி வழங்கி விடுங்கள்.
என்று ஆணை பிறப்பித்தார். அதில் 1080 பட்டர்கள் பெயர் வருகிறது. அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தின் 4 எல்லை வருகிறது. இறுதியில் மொத்த நிலத்தில் அவர் கையொப்பமிடுகின்ற திருமந்திர ஓலைநாயகம் கல்வெட்டு சரியாக வரிக்கப்பட்டிருக்கிறதா, செப்பேடு பிழையில்லாமல் வந்திருக்கிறதா, அந்த உரிமை முழுக்க 1080 பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஏதாவது தவறு இருக்கிறதா என்று 3 பேர் ஆய்வு செய்து இறுதியில் ராஜேந்திரன் அந்த செப்பேட்டை வெளியிட்டார். அது இன்றைக்கு அரசு அருங்காட்சியகத்தில் முதல் தளத்தில் இதர செப்பேடுகளோடு சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கல்வெட்டில் செப்பேட்டில் இருக்கின்ற பெருமை என் தமிழ்நாட்டு வீரர்களை அழைத்துக் கொண்டு போய் தமிழ்நாட்டினுடைய அரசை விரிவுபடுத்தினார்கள். வரவேற்கிறோம். சோழ பேரரசு பன்னாடுகளில் கொடி பறந்தது, மகிழ்ச்சிதான். விளைவு அந்த போர்க்களத்தில் மார்பில் புண்பட்டு இருந்த தமிழ்நாட்டு வீரர்களுக்கு இவர்கள் கொடுத்தது ராஜேந்திரன் செப்பேட்டில் இல்லை, ராஜராஜன் செப்பேட்டில் இல்லை, திருவாலங்காட்டு செப்பேட்டில் இல்லை, சின்னமனூர் செப்பேட்டில் இல்லை. சின்னமனூர் செப்பேடு மகாபாரதம் தமிழ் படுத்தும் மருங்காவில் சங்கம் வைத்தும் என்றுதான் மகாபாரதத்தை பதிவு செய்திருக்கிறது. இது 9ஆம் நூற்றாண்டு செப்பேடு, இது 16ஆம் நூற்றாண்டு செப்பேடு. ஆக தமிழனுக்கு கிடைத்த அறிவு தொகுதி 8 தொகை 10 பாட்டில் இருந்து நம்முடைய பாரதிதாசன் வரையில் நீங்கள் ஒரு இலக்கிய வரலாறை நினைத்து பார்த்தால் இதுதான் உலக நாட்டிலும் இலக்கிய வரலாறு. ஆனால் சான்றோர்களை நான் முன்பே சொன்னது போன்று தமிழரின் அறிவு பதிவு என்பது வெறும் ஏட்டில் மட்டும் எழுதப்பட்டவை அல்ல. உலக நாகரிகத்திலேயே கரந்தை செப்பேடை போல கற்களிலும் மலைக்குன்றுகளிலும் திருக்கோயில் சுவர்களிலும் திருக்கோயில் மண்டபங்களிலும் செதுக்கப்பட்ட கல்வெட்டுகளின் எண்ணிக்கை தமிழ் இலக்கிய வரலாற்றை விட, தமிழ் இலக்கண வரலாற்றை விட, இந்த நூற்றாண்டின் உரைநடை வரலாற்றை விட 3 லட்சம் கல்வெட்டுகள். மறந்து விடாதீர்கள், 3 லட்சம் கல்வெட்டுகளை எழுதி பதிவு செய்யப்பட்ட செய்தி தமிழர்களால் நாடு விரிவு செய்யப்பட்ட பகுதி மட்டும்தான். மற்ற அனைத்து செய்தியும் அந்த திரைப்பொருளை கொண்டு வந்து வருகிறை முன்னே மன்னவர் கொடுத்த செம்பர் குவையை கொடிமரத்து மூலையில் நிறுத்தி, சோழர் கொடிக்கு முன்னே நிறுத்தி அவனை ஆய்வு செய்து அரண்மனைக்குள் அனுப்பி இந்த திரைப்பொருளை வைத்துக் கொள்ளுங்கள், இந்தோனேசியாவில் இருந்து கொண்டு வந்திருக்கிறேன், மலேசியாவில் இருந்து கொண்டு வந்திருக்கிறேன், சிங்கப்பூரில் இருந்து கொண்டு வந்திருக்கிறேன், பர்மாவில் இருந்து கொண்டு வந்திருக்கிறேன், இந்தோனேசியாவில் இருந்து கொண்டு வந்திருக்கிறேன், ஸ்ரீவிஜயத்தில் இருந்து கொண்டு வந்திருக்கிறேன், சீனத்தில் இருந்து கொண்டு வந்திருக்கிறேன். எங்களுக்கு இந்த ஆண்டுக்குள்ள கட்டணத்தை கட்டிவிட்டோம், செல்கிறோம் என்று பின்னங்காலை வைத்து திரும்பி சென்றதுதான் தஞ்சை சோழர் அரண்மனை. என்ன நிலை? அதனால்தான் அது கொடிமரத்து மூலை. அது ஏதோ பல கட்சி கொடி பிறக்கிறதுனால கொடிமரத்து இல்லை, சோழ அரண்மனையின் வடக்கு எல்லை. இங்கிருந்து வரக்கூடியவர்கள் அங்கு நின்று வணங்கிவிட்டு பொன்முடிப்பை கொண்டு போய் ஆண்டாண்டு குத்தகையை சோழனிடம் வைத்து விட்டு வந்த இடம். அது வரலாற்றில் பல்வேறு இடங்களாக சித்தரிக்கப்படுகிறது. எனவே 3 லட்சம் கல்வெட்டுகள் யாரின் தேவைக்கு வெளியிடப்பட்டது? தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இறக்கப்பட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட பட்டர்களுக்காக வெளியிடப்பட்டது. யாராவது மறுக்க முடியுமா? திருத்துறைப்பூண்டி கல்வெட்டில் திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் மட்டும் 20 சிவன் கோயில்கள், அனைத்திற்கும் 50,000 வேலி நிலம். அதில் ஒரு கால் படி, ஒரு படியில் கோபுரமிட்ட அளவையால் நெல்லுக்குடி என்று கேட்ட களப்பால் கொப்பு சாணிப்பால் கொடுத்து அடிக்கப்பட்டு திருச்சி மத்திய சிறைச்சாலையில் கொலை செய்யப்பட்டார். கீழ வெண்மணியில் 48 பேர் குடிசையோடு வைத்து கொளுத்தப்பட்டார்கள். அந்த நிலம் உடைமையாளருக்குரியதா? தஞ்சை பெருவுடையார் கோயில் நிர்வாகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிலம் 2000 வேலி நிலம் யாரிடம் இருக்கிறது? வானத்தில் இருக்கிறதா? கடலுக்கு அப்பால் இருக்கிறதா? அதை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யார்? இதனால்தான் ராஜராஜன் செய்தார். தஞ்சை பெரிய கோயிலை கட்டினேன். யாரை வைத்து கட்டினாய்? என் தமிழ் மரவனை வைத்து கட்டினாய். கற்களே இல்லை. கல்லை பாடலூரில் இருந்தும் புதுக்கோட்டையில் இருந்தும் உடைத்து கொண்டு வந்தாய். என்ன லாரி டிராக்டர் ஏற்றினியா? தமிழனே சுமந்தான், தமிழனே உருட்டி வந்தான்,
தமிழனை சிலை செதுக்கினான், அப்பொழுது தீண்டாமை இல்லை. தமிழன் தூக்கி அடிக்கினான், அப்பொழுது பிராமணன் கல்லுக்கு செல்லவில்லை. தமிழனே சிலை செய்திக்கு பெருவுடையாரை வைத்தான், அப்பொழுது தீட்டில்லை. தமிழனே குத்தவை நெல்லை கொடுத்து பச்சரிசி பொங்கி தின்னு என்றான், அப்பொழுதும் தீட்டில்லை. மாலை கட்டி கொடுத்தான், அப்பொழுதும் தீண்டாமை இல்லை. கட்டி முடிந்தவுடன் குடமூக்கு விழாவிற்கு உள்ளே நுழையாதே, நீ சூத்திரன். இதற்காக எத்தனை லட்சம் கல்வெட்டுகள்? பாண்டிய குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து யாம் எடுப்பித்த திருக்கட்டளை திருப்பதிக விண்ணப்பம் செய்ய ஓதுவார் 48 உடுக்கை மத்தளம் வாசிப்பான் 20 ஆக 50 நெல்லு முக்குருணி ஆடல் வல்லான் என்னும் மரக்காலால் கோபுரமிட்ட அளவையால் கொடுப்பித்து அருளி இவருள் செத்தார்க்கும் அனாதேசம் போனார்க்கும் அவர்கள் உறவு முறை கடவாரில் ஒருவரை யோக்கியராய் இருப்பாரை ஆளிட்டு கொள்க, இத்தர்மம் சந்திராதித்தர் உள்ளளவும் ரட்சிக்க. பெரிய கோயில் வடக்கு போர் கல்வெட்டு படித்து காட்டுகிறேன், தினமலர் வரட்டும், வா படித்து காட்டுகிறேன். இது சாட்சி இல்லையா? பன்னிரு திருமுறைகளை தொகுத்து மகாமண்டபத்தில் 48 ஓதுவார்களை நியமித்து 22 தமிழ் பண்களில் பெருவுடையாரை வழிபட்டானே, அது சூரியனும் சந்திரனும் இருக்கிற வரையில் அந்த தர்மம் தொடர வேண்டும் என்றானே. வாழறுக்கப்பட்ட ஒரு இனம் வடக்கொடிந்த மொழிக்கு வாதாடி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் செல்கின்றீர்களே, என்ன நியாயம்? இந்த நியாயத்தை தான் தமிழ்ச்செம்மல் ராமநாதன் தமிழறிஞர்களை கூட்டி தெய்வத்தமிழ் பேரவையை நிறுவி அந்த பெருவுடையார் சன்னதியில் இருந்து ஆலயத்தில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர், ஆலயத்தில் திருமுறைகள் பாடப்பட வேண்டும், அதுவே இந்த தமிழவேளின் சைவ பற்று என்று 10,000 பேர் ஊர்வலமாக வந்து இந்த திறந்தவெளி அரங்கத்தில் தெய்வத்தமிழ் மாநாட்டை தமிழ் அடியார்களை வைத்துக் கொண்டு நடத்தி தமிழக அரசுக்கு போட்ட தீர்மானம் தான் சென்ற ஆண்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் இனி தமிழ்நாட்டில் கோயில்களில் அனைத்தும் சமூக நீதிக்கை நிறைவேற்றும் என்ற திராவிட மாடல் அரசு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக்கி இருக்கிறது, அன்னை தமிழ் வழிபாட்டு மொழி ஆக்கி இருக்கிறது. கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு தமிழ் நங்கை தேவாரம் பாடுகிறாள் சென்னை நகரில். தமிழ்ச்சங்க தீர்மானத்தின் வெற்றி. இந்த பார்வையில் தான் சான்றோர்களே, இளைஞர்களே, நீங்கள் அணி திரண்டு அதற்காக ஆயுதம் ஏந்த வேண்டிய அவசியமில்லை. பகுதி நேரங்களில் மாலை நேரங்களில் பாரதிதாசன் சொல்வதை போல் ஒரு இளைஞர் கூட்டம் ஏன் பிறமொழி பலகையை தமிழில் எழுது என்று கேட்கக்கூடாது? ஒரு இளைஞர் கூட்டம் ஏன் திருக்கோயில்களில் தமிழில் வழிபாடு செய் என்று கேட்கக்கூடாது? இதற்காகவே நான் தமிழ் இயக்கம் பாடினேன். இந்த தமிழ் இயக்கமே கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் 50 ஆண்டு கால தீர்மானம். அவர் தஞ்சை வருகையின் காணப்படுகின்ற உள்ளடக்கம் என்று கால அருமை கருதி சொல்லி தமிழை துறைதோறும் அறிவியல் மொழியாக்கி அதற்காக இங்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளை முன்மாதிரியாக்கி அடுத்த சுடரை கரந்தை தமிழ்ச்சங்கம் பாவேந்தர் பெற்ற தமிழ்ச்சுடரை உமாமேகேஸ்வரனாரும் அவரை தொடர்ந்து வந்தவர்களும் பெற்று அறிவியல் தமிழ் ஆக்கத்திற்கு செந்தமிழ்வேலி ராமநாதன் கொண்டு வந்த கருத்தரங்க நடைமுறைகளையும் அரசுக்கு வழங்கி நாளும் உங்களுக்கு வழங்குகிறோம். உங்கள் தந்தையே எங்கள் வாழ்நாள் உறுப்பினர், எனவே தமிழுக்கு இதை செய்யுங்கள், வேற எதையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இதனால் தமிழாய்ந்த தமிழன்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சாய் வருதல் வேண்டும், தமிழ் பகவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சாய் வருதலை தடுத்தல் வேண்டும் என்று எங்கள் பாரதிதாசன் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் முழங்கினார்.